ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிராஷ் லேண்டிங் ஆன் யூ ஜேகேஎஃப்எஃப் பார்ட் 5 விச் இஸ் த ஃபைனல் பார்ட். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, அந்த நார்த் கொரியா கமாண்டோஸ் எல்லாம் ஜங்குக்கை வந்து சுடணும் அப்படின்னு பிளான் பண்ணி கன்னை எய்ம் பண்ணும்போது உடனே மிஞ்சி கதவை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து ஜங்குக்கை காப்பாற்றணுன்னு ஜங்குக் முன்னாடி வந்து நின்றுப்பா. அப்போ வந்து அவளை வந்து சுட்டிருப்பாங்க. அப்போ உடனே ஜங்குக் மிஞ்சி அப்படின்னு வந்து உலகமே அலற அளவுக்கு கத்தியிருப்பான். அவனோட கண்ணெல்லாம் அப்படியே பிளட் ஷாட்டாக மாறி இருக்கும். அவனுக்குள்ளே இருக்கிற மிருகம் வந்து வெளியில் வந்திருக்கும். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். மிஞ்சியோட ஷோல்டர்லேருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அவள் ஜங்குக்கோட மடியில் சரிஞ்ச அந்த நிமிஷம் ஜங்குக்கோட மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. அவனுக்கு உலகமே உறைஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. அவனோட கண்ணில் இருந்து கண்ணீரும் நெஞ்சில் இருந்து வெறியும் ஒன்றா வெடித்து கிளம்புச்சு. மிஞ்சி, கண்ணை தர மிஞ்சி, ப்ளீஸ் என்னை ஒரே ஒரு முறை பாருடி. ஜங்குக்கோட குரல் அப்படியே பதட்டத்தில் நடுங்குச்சு. ஆனால் மிஞ்சி வலி தாங்க முடியாமல் மெதுவாக கண்ணை மூடினான். அவளை சுட்ட அந்த நார்த் கொரியா கமாண்டோ அடுத்த புல்லட்டை ஜங்குக் மேலே குறி வச்சான். ஆனால் இந்த முறை ஜங்குக் சும்மா இருக்கலை. அவனுக்குள்ளே இருந்த அந்த டெட்லி ஆர்மி கேப்டன் முழுசாக வெளியில் வந்தான். அவன் தரையிலிருந்து அப்படியே ஒரே பாய்ச்சலாக அந்த கமாண்டோ மேலே பாஞ்சான். அவனோட கையை பிடிச்சி ஒரே திருகி கையை அப்படியே உடைச்சான். அவன் கத்துறதுக்குள்ளே அவனோட துப்பாக்கியை பிடுங்கி சுற்றி நின்ன மற்ற கமாண்டர்ஸை நோக்கி செம ஸ்பீடாக சுட ஆரம்பித்தான். டப்பு டப்பு டப்புன்னு ரூமுக்குள்ளே அந்த புல்லட்ஸை செதறி பறந்துச்சு. ஜங்குக்கோட மூமெண்ட்ஸ் இப்போ ஒரு புயல் மாதிரி இருந்துச்சு. அவனோட முகத்தில் இருந்த அந்த சாஃப்ட் லுக் போய் எனிமீஸை துவம்சம் பண்ணுற ஒரு வெறித்தனம் மட்டும்தான் இருந்தது. அடுத்த 2 நிமிஷத்தில் உள்ளே வந்த அத்தனை கமாண்டர்ஸும் ரத்த வெள்ளத்தில் தரையில் சரிஞ்சாங்க. சண்டையை முடித்து அடுத்த செகண்ட் ஜங்குக் துப்பாக்கி கீழே போட்டுட்டு மிஞ்சி பக்கத்தில் ஓடி வந்தான். அவளை தான் கைகளால் அள்ளிக்கிட்டு பங்களாவுக்கு வெளியில் ஓடினான். சியோல் சிட்டியோட போலீஸ் சைரன் சத்தமும் ஆம்புலன்ஸ் சத்தமும் தூரத்தில் கேட்க ஆரம்பிச்சுது. மிஞ்சியோட ப்ரைவேட் செக்யூரிட்டி டீம் பேக்கப் ஆளுங்க இப்போ தான் பங்களாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க. மேடம் அப்படின்னு அவளோட செக்ரட்டரி பதறிட்டே ஓடி வந்தான். காரை எடுடா, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு ஜங்குக்கு கத்துற டோனில் செம மிரட்டலாக இருந்து கத்துனான். அவனோட கண்ணீரும் கோவமும் கலந்த முகத்தை பார்த்துட்டு செக்ரட்டரி மறு வார்த்தை கூட பேசாமல் காரோட பின் கதவை திறந்தான். சியோலோட டாப் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்டுக்கு வெளியில் ஜங்கு காரிடரில் நடந்துகிட்டே இருந்தான். அவனோட ஒயிட் ஷர்ட் ஃபுல்லாக மிஞ்சியோட ரத்தம் படிஞ்சிருந்தது. அவனோட கைகள் இன்னும் நடுங்கிட்டு இருந்தது. நார்த் கொரியாவில் எத்தனையோ போர்க்களங்களை பார்த்தவனுக்கு மிஞ்சி ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்தப்போ மனசே தாங்கலை. அப்போ அங்கே வந்த சவுத் கொரியாவோட சீக்ரெட் ஸ்பை ஏஜென்சி ஆஃபீஸர்ஸ் 4-5 பேர் துப்பாக்கியோடு வந்து ஜங்குக்கை சுற்றி வலிச்சாங்க. ஜியான் ஜங்குக், நீங்கள் நார்த் கொரியா பார்டரை தாண்டி சட்டவிரோதமாக சவுத் கொரியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க. உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். கையை தூக்குங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டாக சொன்னார். ஜங்குக் அவங்கள ஒரு லுக்கு விட்டான். ஆனால் அவன் கையில் தூக்கலை, சண்டை போடவும் இல்லை. அவன் அப்படியே அந்த ஆஃபீஸர் முன்னாடி முட்டி போட்டு உக்காந்தான். அவனோட கண்களில் ஒரு சோல்ஜருக்கான கர்வத்தை விட தன் காதலிக்கான தவிப்பு தான் அதிகமாக இருந்தது. என்னை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் சார், அரெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை சுட்டு கொல்லுங்க. ஆனால் உள்ளே இருக்கிற என் மிஞ்சிக்கு ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். அவளை நான் பார்க்கணும், ஒரே ஒரு தடவை நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு ஜங்குக் அவனோட கைகளை கூப்பி ஆஃபீஸர்கிட்ட கெஞ்சினான். ஒரு நார்த் கொரியா கேப்டன் இப்படி ஒரு சவுத் கொரியன் ஆஃபீஸர்கிட்ட மண்டிடுறதை பார்த்து அவங்களே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. அவங்களோட இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே ஆப்ரேஷன் தியேட்டர் லைட் ஆஃப் ஆச்சு. டாக்டர் வெளியில் வந்தார். ஜங்குக் ஆஃபீஸர்ஸையும் மீறி டக்குன்னு எழுந்து டாக்டர் முன்னாடி போய் நின்னான். டாக்டர், மிஞ்சி எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் இல்லையே. டாக்டர் அவரோட மாஸ்க்கை கழட்டிட்டு ஒரு பெருமூச்சு விட்டார். புல்லட்டு ஷோல்டரில் தான் பட்டிருக்கு, ஹார்ட்டில் படல, நல்ல வேலை. ஸோ உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அதிகமாக ரத்தம் லாஸ் ஆனதுனால இப்போதைக்கு கோமாவில் இருக்காங்க. அவங்க எப்போ கண் முழிப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. காட் தான் காப்பாற்றணும். அந்த டாக்டரோட வார்த்தைகளை கேட்டதும் ஜங்குக்கோட உலகமே சுக்குநூறாக உடஞ்சிடுச்சு. அவன் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் செவுத்தில் சாஞ்சு கீழே உட்காந்தான்.
அவனோட கண்ணீர் தடையே இல்லாமல் கொட்டிகிட்டு இருந்தது அருவி மாதிரி. அந்த ஆஃபீஸர்ஸ் அவனோட கைகளில் ஹேண்ட்கப்ஸ் மாட்டினாங்க. ஜங்குக்கு அதை தடுக்கவே இல்லை. அவன் பார்வை ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷன் தியேட்டரோட கதவு மேலே தான் இருந்தது. ஜங்குக்கு செல்லில் அடைச்சி 1 வாரம் ஆயிடுச்சு. அவன் சியோல் மண்ணில் ஒரு வடகொரிய அதாவது நார்த் கொரிய கில்லர்ஸை ஒழிச்ச விதம், அப்புறம் மிஞ்சி அவன் உயிரை கொடுத்து காப்பாற்றினது எல்லாமே சவுத் கொரியா கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்துச்சு. அவனுக்கு அடைக்கலம் கொடுக்க எவ்வளவோ அரசியல் அதாவது பாலிட்டிக்ஸ் பேசுகிறவங்க அவங்களோட ப்ரெஷர் இருந்தாலும் 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிற அந்த லா அப்புறம் சட்டத்திட்டங்கள் அதன்படி அவனை ரொம்ப நாளில் சியோலில் வச்சுருக்க முடியாது. அவனை மீண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்த் கொரியாவுக்கே திருப்பி அனுப்பி வைக்கிறதுக்கு சீக்ரெட்டாக ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்தது. கேப்டன் ஜங்குக், இன்றைக்கி நைட்டு உங்களை டிஎம்சி பார்டர் வழியாக உங்கள் நாட்டுக்கே திருப்பி அனுப்ப போகிறோம். உங்ககிட்ட பேச மிஞ்சியோட செக்ரட்டரி வந்திருக்கிறார் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கதவு திறந்தார். உள்ளே வந்த செக்ரட்டரியோட முகம் ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஜங்குக்ஷி, மேடம் இன்னும் கண்ணு முழிக்கல, ஆனால் அவங்களோட ஹார்ட் பீட் இப்போ நார்மலாக இருக்குது. உங்களை பார்டருக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரே ஒரு முறை அவங்கள பார்க்க உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னான் செக்ரட்டரி. ஜங்குக்கோட கண்ணில் ஒரு சின்ன நிம்மதி தெரிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ். அவளை ஒரே ஒரு முறை மட்டும் நான் பார்த்தா போதும். மிட் நைட் ஒரு 11 மணி இருக்கும். பலத்த செக்யூரிட்டியோட ஜங்குக்கு அந்த விஐபி ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே மிஞ்சி அத்தனை மெடிக்கல் மெஷின்ஸோட நடுவில் அமைதியாக படுத்திருந்தா. அவளோட முகம் ரொம்ப வெளுத்து போய் இருந்துச்சு. ஜங்குக்கு அவளோட கட்டிலுக்கு பக்கத்தில் போய் உக்காந்தான். அவனோட கைகள் இருந்து அந்த கப்ஸ் எல்லாம் ஆஃபீஸர்ஸ் டெம்ப்ரரியாக கழட்டி விட்டாங்க, அந்த ஹேண்ட் கப்ஸை. ஜங்குக் மிஞ்சியோட அந்த குளிர்ந்து போன கைகளை தான் கைகளுக்குள்ளே எடுத்துக்கிட்டான். அவனோட கண்ணீர் அவளோட கையில் விழுந்தது. மிஞ்சி, நான் கிளம்புறேன்டி. உனக்கு இந்த நிலமை வர்றதுக்கு நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிடு. ஆனால் எனக்கு தெரியும் நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு. எனக்காக நீ சீக்கிரம் கண்ணு முழிக்கணும். சியோலோட ராணியாக நீ மறுபடியும் கெத்தாக வளம் வரணும் அப்படின்னு ஜங்குக் மெதுவாக அவளோட காதுக்குள்ளே சொன்னான். அவன் தான் பாக்கெட்லேருந்து அன்னைக்கு சண்டையில் மிஞ்சியோட ரத்தம் படிஞ்ச அந்த முயல் பொம்மை கீ செயினை எடுத்து அவளோட கைக்குள்ளே வச்சு மூடினான். நம்மளோட உலகங்கள் பிரியலாம் மிஞ்சி, ஆனால் என் காதல் எப்போதுமே பார்டர் இல்லாதது. அவன் அவளோட நெத்தியில் ஒரு டீப்பான ஒரு பிரியவே முடியாத ஒரு கிஸ் கொடுத்துட்டு எழுந்து நடந்தான். ஆஃபீஸர்ஸ் அவனுக்கு மறுபடியும் ஹேண்ட் கப்ஸ் மாட்டிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஜங்குக் கதவை தாண்டி வெளியில் போன அடுத்த செகண்ட் மிஞ்சியோட கைவிரல்கள் லேசாக அசைஞ்சுது. அவள் கைக்குள்ளே இருந்த அந்த முயல் பொம்மை கீ செயினை அவள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா. மிஷினோட ரீடிங் ஸ்பீடாக எகிற அவளோட கண்கள் மெல்ல திறந்தது. ஜங்குக். அவளோட உதடுகள் மிக மெதுவாக அவனோட பெயரை உச்சரித்து பார்த்தது. ஆனால் அதுக்குள்ளே ஜங்குக்கோட கார் ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பி போயிடுச்சு. இப்படியே 1 வருஷம் எப்படியோ ஓடிப்போச்சு. மிஞ்சி இப்போ முழுசாக ரெக்கவர் ஆகி அவளோட பிஸ்னஸை இன்னும் பிரம்மாண்டமாக மாற்றிட்டா. ஆனால் ஒரு புது ரொட்டீனை வச்சுருந்தா. வருஷத்துக்கு ஒரு முறை அவள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வெக்கேஷன் போகிறத வழக்கமாக வச்சுருந்தா. ஏன்னா அது மட்டும்தான் சவுத் கொரியாவையும் வடகொரியாவையும் ஒரு அரசியல் ரீதியாக நடுநிலையாக சந்திக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பாட்டு. அன்றைக்கி சுவிட்சர்லாந்தோட ஒரு அழகான பனிமலை கிராமத்தில் ஒரு பெரிய பியானோ கான்சர்ட் நடந்துகிட்டு இருந்தது. மிஞ்சி ஒரு அழகான லாங் கோட் போட்டுட்டு சுற்றி இருந்த இயற்கையே ரசிச்சுட்டு நடந்து வந்தா. அவள் கையில் இன்னமும் அந்த பழைய முயல் பொம்மை கீ செயின் இருந்துச்சு. ஜங்குக் செஞ்சு கொடுத்த அந்த முயல் பொம்மை. அவள் அங்கேருந்து ஒரு மர பெஞ்சில் உட்காந்து பனி உதறதையே பார்த்துட்டு இருந்தப்போ பின்னாடி இருந்து ஒரு பழக்கப்பட்ட ஒரு கம்பீரமான குரல் கேட்டுச்சு. இந்த முறை பேராகிளைடிங் பண்ணாமல் நேராக ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டிங்களா மிஞ்சி மேடம்? மிஞ்சிக்கு ஹார்ட் பீட் ஒரு நிமிஷம் நின்றுடுச்சு. அவள் அப்படியே மெல்லமாக திரும்பி பார்த்தா. அங்கே ஆர்மி யூனிஃபார்ம் இல்லாமல் ஒரு ஸ்டைலிஷான பிளாக் ஓவர் கோட் போட்டுட்டு கருன்னு நீண்ட தலைமுடியோட பின்னாடி கட்டி ஒரு குட்டி போனி மாதிரி போட்டுட்டு உதட்டில் அதே க்யூட்டான பன்னி ஸ்மைலோட சிரிச்சுட்டே நின்றுட்டு இருந்தான் நம்ம ஜங்கு. அவனோட ஆர்மி டியூட்டி முடிஞ்சு இப்போ இன்டர்நேஷ்னல் மியூசிக் டீமுக்காக சுவிட்சர்லாந்து வந்திருந்தான். மிஞ்சி எழுந்து நின்னான். அவள் கண்ணிலேருந்து இப்போ வந்த கண்ணீர் வலியோடது இல்லை,
அளவற்ற ஒரு சந்தோஷத்தோடுது. அவள் எதை பற்றியும் யோசிக்காமல் ஓடி போய் ஜங்குக்கை கெட்டியாக கட்டிப்பிடிச்சிக்கிட்டா. ஜங்குக் அவளை அப்படியே தூக்கி சுற்றுனான். நான் சொன்னேன்ல மிஞ்சி, நம்முடைய உலகங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் நாம் சந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. நாம் சந்திக்கணும்னு விதி இருந்தால் இந்த உலகத்தோட எந்த மூலையில் வேணால் காற்று நம்மளை ஒன்றா சேர்க்கும் அப்படின்னு ஜங்குக்கோ அவளோட காதில் முணுமுணுத்தான். சுவிட்சர்லாந்தோட அந்த வெள்ளை பனிச்சாரலில் 2 வேறு வேறு நாடுகளோட எல்லையையும் தாண்டி மிஞ்சியும் ஜங்குக்கும் அவங்களோட காதல் காவியம் ஒரு அழகான புதிய தொடக்கமாக இங்கே முடியுது. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த எஃப்எஃப் இத்துடன் முடிவடைகிறது. இதுக்கு சப்போர்ட் பண்ண லவ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த எஃப்எஃப்ல மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.